10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம் நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர். இப்போ நீங்கள் கேட்கப் போகும் தகவல்கள் பல்வேறு ஆய்வுகள், பண்டைய இயக்க முறைகள், ஃபஷியா தொடர்பான மாடர்ன் ரிசர்ச் ஆகியவற்றின் அடிப்படையில் பகிரப்படுகின்றன. நாங்கள் இதை மூவ்மெண்ட் மற்றும் ஒர்க் அவுட் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் விளக்குகிறோம். நாங்கள் மருத்துவர்கள் அல்ல. இது எந்த வகையான மருத்துவ சிகிச்சையோ, டயக்னோசிஸோ அல்லது குறிப்பிட்ட சிகிச்சை பரிந்துரையோ அல்ல. இந்த பாட்காஸ்ட் முழுவதும் கல்வி மற்றும் புரிதலுக்காக மட்டுமே. உங்களுக்கு கிரானிக் பெயின், மெடிக்கல் கண்டிஷன்ஸ், பாஸ்ட் இன்ஜுரிஸ் அல்லது ஏதேனும் உடல்நலை பிரச்சனைகள் இருந்தால் எந்த புதிய கத்தையும் முயற்சிப்பதற்கு முன்னால் தகுதியுள்ள ஒரு மருத்துவரை அல்லது மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ஐ சந்தித்து ஆலோசனை பெறுங்கள். உங்கள் உடல் தனித்துவமானது. அதனால் கவனமாக, பாதுகாப்பாக உங்கள் உடலின் வரம்புகளை மதித்து இந்த தகவல்களை பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு காலையும் நீங்கள் எழும் நேரத்தில் உங்கள் உடல் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறது. ஆனால் நம்மில் பெரும்பாலோரும் அதை கவனிக்கவே மாட்டோம். படுக்கையிலிருந்து எழும்போது வரும் அந்த சின்ன இருக்கு, நீண்ட நேரம் உட்கார்ந்து எழும்போது இடுப்பில் தோன்றும் அந்த கடினம், அடிக்கடி நிற்கும்போது முழங்காலில் கேட்கும் அந்த சிறிய கடக் சத்தம், இவையெல்லாம் வயதின் அடையாளங்கள் அல்ல. இவை உங்கள் உடலின் அமைதியான எச்சரிக்கைகள். உங்கள் ஃபாஷியா எனப்படும் மென்மையான இணைப்பு திசு மெதுவாக உலர்ந்து, இறுகி, அதன் எலாஸ்டிசிட்டியை இழந்து கொண்டிருக்கிறது என்ற சைகைகள். ஹார்வார்ட் மெடிக்கல் ஸ்கூல் கூட கூறுகிறது, மூட்டுகளின் ஃப்ளூயிடிட்டி குறைவது உயிரியல் முதிர்வின் மிகத் தெளிவான ஆரம்ப அறிகுறி என்று. ஆனால் நான் உங்களிடம் மிக அசாதாரணமான ஒரு உண்மையை சொன்னால், 1000 ஆண்டுகளாக கிழக்கத்திய துறவிகள், யோகிகள், மருத்துவர்கள் பயன்படுத்திய ஒரு 5 நிமிட பண்டைய ரகசியம் இன்று ஃபாஷியா விஞ்ஞானத்தால் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதான் ஜாயிண்ட் கோட்டிங் ரிட்யூல். மெதுவான, துல்லியமான, மிக நுணுக்கமான வட்ட இயக்கங்கள். இந்த சிறிய இயக்கங்கள் ஃபேசியாவின் ஆழத்தில் ஹைட்ரேஷனை இழுத்து, நரம்புகளில் சிக்கியிருக்கும் வீக்கத்தை வெளியேற்றி, மூட்டுகளுக்குள் தானாகவே ரிப்பேர் சிக்னல்களை அனுப்புகிறது. நீங்கள் ஹிப் ஸ்டிஃப்னஸா இருக்க, பேக் டைட்னஸா இருக்க, நீ கிளிக்கிங் இருக்க, வயது கூடிக்கொண்டிருக்கிறது என்று நினைத்து நடக்கிறீர்கள் என்றாலும் கூட, இந்த ரிச்சுவல் உங்கள் உடலின் செல்ஃப் ரிப்பேர் மோடை மீண்டும் ஆன் செய்யும் சக்தி உடையது. இது ஏன் வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள ஃபாஷியாவின் உண்மையை ஒரு நிமிடம் புரிந்து கொள்ள வேண்டும். யுனிவர்சிட்டி ஆஃப் டூபிங்கன் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? 25 வயதிற்குப் பிறகு ஃபாஷியா ஒவ்வொரு ஆண்டும் 1% ஹைட்ரேஷனை இழக்கிறது. அதாவது 45 வயதாகும்போது ஃபாஷியா 25% வரை உலர்ந்துவிடும். உலர்ந்த ஃபாஷியா என்பது உலர்ந்த தோல் போலத்தான். அது இழுக்கிறது, கிழிகிறது, சுருக்குகிறது, எலும்புகளை உள்ளே இழுக்கிறது, பாஸ்டரை சாய்க்கிறது, நரம்புகளை அழுத்துகிறது. இதனாலதான் ஸ்ட்ரெச்சிங் மட்டும் போதாது. எந்த அளவுக்கு ஜிம்முக்கு போனாலும் ஸ்டிஃப்னஸ் போகாது. யோகா கூட ஒரு அளவுக்கு மட்டுமே உதவும். காரணம், ஃபாஷியா தான் உங்கள் ஸ்டிஃப்னஸின் ரூட் காஸ். அதை ஆக்டிவேட் செய்யாத வரை எந்த மாற்றமும் நடக்காது. ஆனால் ஆன்ஷியன்ட் பிராக்டிஷனர்ஸ் இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்திருந்தார்கள். மைக்ரோ மூவ்மெண்ட்ஸ், அதாவது மெதுவான வட்ட இயக்கங்கள், ஃபாஷியாவை ஸ்பஞ்ச் மாதிரி மாற்றுகிறது என்று மாடர்ன் ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த இயக்கங்கள் சினோவியல் ஃப்ளூயிடை அதிகரிக்கிறது, காலஜன் ரிப்பேர் செல்ஸ் ஆன ஃபைப்ரோபிளாஸ்டஸை செயல்படுத்துகிறது, ஃபாஷியாவை மீண்டும் நெகிழ்ச்சியாக மாற்றுகிறது. அதுவே காரணம், ஓகினாவா மக்கள் 90 வயதிலும் இளமையாக நடப்பார்கள். டைச்சி மாஸ்டர்ஸ்க்கு ஸ்டிஃப்னஸ் தெரியவே தெரியாது. சிச்சுவான் மலை பகுதிகளில் இருந்த துறவிகள் 80 வயதிலும் 20 வயது உடல் சால்ட் போல் மென்மையாக இயங்குவார்கள். அவர்களின் ரகசியம் 5 கெட்ஸ், ரிட்யூல், ஆன்கிள், கீ, ஹிப், ஸ்பைன், ஷோல்டர் என்ற 5 முக்கிய மூட்டுகளை திறந்து வைக்கும் வட்ட இயக்கங்கள். இந்த இயக்கங்களை ஒவ்வொரு நாளும் செய்யும்போது ஃபாஷியா முழுவதும் ஹைட்ரேஷனை மீண்டும் உறிஞ்சி, உடலின் நேச்சுரல் லூப்ரிகேஷன் ப்ராசஸ் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். 2022 ஃபாஷியா ஸ்டடி ஒன்று சொன்னது, தினமும் 5 நிமிடம் இந்த வகை மைரோ மூவ்மெண்ட்ஸ் செய்யும்போது ஜாயிண்ட் ஃப்ளூயிடி 2 வாரங்களிலேயே 30% வரை மேம்படும் என்று. இன்னொரு ஸ்டடி காட்டியது 12 நாட்களில் இன்ஃப்ளாமேட்டரி மார்க்கர்ஸ் 25% வரை குறையும் என்று. இதுதான் நேச்சரின் சட்டம். அசைவு இளமையைத் தரும், சோம்பல் முதுமையைத் தரும். இப்போ நீங்கள் செய்யப்போகும் ரிச்சுவல் காலம் கண்ட சடங்கு.
மெதுவான, எளிய, நாய்ஸ் இல்லாத, வலி இல்லாத டீப் சர்க்குலர் மோஷன்ஸ். முதலில் ஆங்கிள் ஸ்பைரல்ஸ். 2 கால்களையும் தரையில் இருந்து சற்றே உயர்த்தி மிக மெதுவாக வட்டமாகச் சுழற்றுங்கள். இந்த சிம்பிள் மூவ்மெண்ட் காலை வீக்கம், லோவர் லெக் டைட்னஸ், சர்க்குலேஷன் பிளாக் ஆகியவற்றை திறந்துவிடும். பிறகு நீ சர்க்கிள்ஸ். 2 கால்களையும் சேர்த்து வைத்து எளிய சிறிய வட்டங்கள். இதன் மூலம் சினோவியல் ஃப்ளூயிட் மீண்டும் சறுக்கத் தொடங்கும். அதன்பின் ஹிப் சர்க்கிள்ஸ். இந்த ஒரு தனி இயக்கம் பலருக்கு பேக் பெயின் தீர்வு. பெல்விஸ் ஐ மெதுவாக வட்டமாக சுழற்றும்போது ஃபாஷியாவின் மிக ஆழமான பகுதி திறக்கத் தொடங்கும். அதன் பிறகு ஸ்பைனல் வேவ். உங்கள் முதுகெலும்பு நீரின் அலை போல் மென்மையாக முன்பின் அசைய வேண்டும். இதனால் நாள் முழுவதும் வரும் பேக் காம்ப்ரெஷன் குறையும். கடைசியாக ஷோல்டர் ஸ்பைரல்ஸ். இந்த எளிய வட்ட இயக்கம் உங்கள் அப்பர் பாடியின் அனைத்து ஃபேஷியா டென்ஷன் ஐவும் டிசால்வ் செய்துவிடும். இந்த 5 நிமிடங்கள் உங்கள் உடலை ஒவ்வொரு நாளும் ரீபூட் செய்யும். முதல் நாள் நீங்கள் லேசாக உணருவீர்கள். முதல் வாரம் ஸ்டிஃப்னஸ் 40 முதல் 50% குறையும். 2 வாரத்தில் உங்கள் உடல் இன்னும் மென்மையாக, இன்னும் திறந்த நிலையில் இருக்கும். 30 நாட்கள் இந்த ரிச்சுவல் செய்தவுடனே உங்கள் நடப்பே மாறும். உங்க பாஸ்டர் நேராகும். உங்க ஹிப்ஸ் ஓப்பன் ஆகும். உங்க ஸ்பைன் லேசாகும். உங்க நீஸ் கிளிக் பண்ணாது. நீங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக 10 அல்லது 15 வருடம் இளமையாக உணருவீர்கள். அதனால் இன்று நீங்கள் கேட்டிருக்கும் இந்த பாட்காஸ்ட் ஒரு தகவல் அல்ல, ஒரு அழைப்பு. உங்கள் உடல் உங்களை மீண்டும் அழைக்கிறது. நின்னுடைமை நினைவுகளை, இயக்கத்தை, ஃப்ளோவை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய. பழையவர்கள் இதை ஜாயண்ட்ஸ் 5 கதவுகள் திறந்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். விஞ்ஞானம் இன்று சொல்கிறது, ஃபஸ்கியா ஹைட்ரேட்டட் இருந்தால் நீங்கள் இளமையாக இருப்பீர்கள். உங்கள் ஸ்டீஃப் பாய் காரணம் நீங்கள் வயதானதாலல்ல. அது ஹைட்ரேஷன் இழந்ததால், காம்ப்ரெஷன் அதிகரித்ததால், மூமெண்ட் குறைந்ததால். ஆகவே இன்று முதல் இந்த 5 நிமிட ரிச்சுவலை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்றுதான் டே 1. உங்கள் உடல் காத்திருக்கிறது. அதை நீங்கள் ஆக்டிவேட் செய்வதற்காக. நீங்கள் 30 நாளில் எப்படி மாறப்போகிறீர்கள் என்று நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். இளமை போகவில்லை. அது தற்காலிகமாக மறைந்துவிட்டது. இன்று நீங்கள் அதை மீண்டும் திறக்கப் போகிறீர்கள். 5 minutes, 5 gates, 1 transformation. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.